இளைய தளபதி விஜயோடைய படங்கள் அப்படின்னு சொன்னாலே, அந்த படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாமே வரும். துப்பாக்கி படத்த தொடர்ந்து கத்தி படத்துல ஏ.ஆர். முருகதாஸும், விஜயும் இணையறாங்க. இந்த படத்த ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. அந்த வரிசையில புது பிரச்சனை ஒண்ணு கிளம்பியிருக்கு. இந்த படத்தோடைய பட்ஜெட் 75 கோடிய தாண்டிட்டு போகுது. அது மட்டும் இல்லாம படத்துல வொர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருடைய சம்பள தொகை பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு 50 கோடிய தாண்டுதாம். அதனால படத்துடைய பட்ஜெட் ஓவரா எகிறிட்டே போகுதே அப்படிங்கிறதுனால, படத்துடைய தயாரிப்பாளர் ஐங்கரன் கருணா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்துடைய சேட்டலைட் உரிமத்த ஒரு டிவிக்கு வித்திருக்காராம். அந்த டிவி ஏகப்பட்ட பணங்கள் குடுத்து நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சம்மதமும் சொல்லியிருக்கு. அதனால ரொம்ப ஜாலி ஆயிட்டாராம் கருணா. இந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம எல்லார்ட்டயும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த சந்தோஷமான விஷயத்த ஏ.ஆர். முருகதாஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா ஏ.ஆர். முருகதாஸோ, பொதுவா அவருடைய படங்கள் எல்லாத்தையுமே குறிப்பிட்ட ஒரு டிவிக்கு தான் வித்துட்டு இருக்காராம். அதனால இந்த படத்த என்ன கேட்காம எதுக்கு நீங்க அந்த டிவிக்கு வித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் நடுவுல கருத்து வேறுபாடு வந்திருக்கு. உங்க டிவிக்கு தான் என்னுடைய படத்த தருவேன் அப்படின்னு ஏற்கனவே வாக்கு குடுத்துட்டாராம் ஏ.ஆர். முருகதாஸ். இருந்தாலும் நீங்க என்னதான் தலைகீழ நின்னாலும் இந்த படத்த நான் அந்த டிவிக்கு வித்துட்டேன். இனிமே தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கருணா பிடிவாதமா நிக்கிறாராம். இதனால ரொம்பவே டென்ஷன்ல இருக்காரு ஏ.ஆர். முருகதாஸ்.